எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் சோஷியல் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங், இந்த படம் வந்து அருண் சார் வந்து கேட்டது சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 இயர்ஸ் முன்னாடி இது ஒரு லைன் வந்து சொன்னார். இது அப்புறம் சேஞ்ச் பண்ணி இதை அப்படியே டெவலப் பண்ணி நிறையா வாட்டி இந்த கதையை வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா கால மாற்றங்கள், ஒரு யூத் படம், யங்ஸ்டர்ஸ்க்கான உள்ள படம், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு நம்ம கல்ச்சரல் இதுவும் பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன். அவர் அழகாக இதை வந்து சொல்லியிருக்காரு ஸ்க்ரீன் பிளேயில். வாசு சாரோட அசிஸ்டண்ட்டு அப்போயே தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி சொல்லணுங்கிறது கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து அவர் தெரிஞ்சிருப்பார். அது இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஹரிபாஸ்கர் மூலமாக வந்தார். ஹரிபாஸ்கர் வந்து சொல்லும்போது எல்லாம் யங்ஸ்டர்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்னோட நம்பிக்கை என்னென்னா, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ், இங்கே நிறையா பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸு, நிறையா சாதிக்கிறதுக்கு கரெக்டான கைடன்ஸ் வேணும். இது வேணும். எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, ஒரு பேரண்ட்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரி எப்படி கைடன்ஸு, அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால தான் இந்த ஃபுல் யங் டீமுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ணேன். ஸோ இது போகும்போது நிதின் சார் ப்ரொடியூசர், என்னுடைய இன்னொரு வந்து ஜாயின்ட் ப்ரொடியூசர் அவருடைய சப்போர்ட்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணும்போது ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அவர் எங்களை பிலீவ் பண்ணி வந்தார். இந்த ஃபஸ்ட் டைம் அவர் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஃபிலிம்குள்ளே வரும்போது இதோடைய பெருசு ஒரு ஸ்கேல், அவர் அதுக்கு நம்மளை நம்பி வந்திருக்காரு. அதுக்கு வந்து ஓல் டீமும் இதுவும் வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். வாசு சார் நேற்று இந்த மாதிரி டீம்னு சொல்லும்போது வாசு சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து ஏன்னா இது எல்லாருமே புது யங் டீமாக இருக்குது, ஒரு ப்ரெஸ் மீட்டாக வைக்கும்போது இதாக இருக்கும்போது சார் வந்து அடுத்த செகண்ட் எப்போ எந்த டைம் அது மட்டும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னார். அவர் அவங்க டீமில் இருக்க ஆளுங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு வாசு சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு யங் பிளட்டை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு எல்லாரையும் வருகன்னு வரவேற்று நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், நன்றி. அண்ட் அடுத்ததா எனக்கே ஒரு மாதிரி சார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் ஏதோ வந்து கபிலன் சார் அப்படின்னா யோசிச்சிருப்பாங்க, ஏதோ அழகான பொண்ணு போல இருக்கு அப்படின்னு மிஸ் அப்படின்னு எதிர்கொண்டிருந்தாரு. அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து வந்தாருனாலே நமக்கு தெரியும் அதில் ஏதோ ஒன்று பயங்கரமான ஒரு யூனிக்னஸ், அந்த காமெடி வந்து மனசில் நிற்கிறத தாண்டி அவர் மனசில் நல்லா நின்று போயிடுவார். வேற மாதிரி பண்ணுறாருயா அப்படின்னு. அந்த யூனிக்னஸ் தான் வந்து இட் ஹஸ் brought him to his level and we all love him and every film of him அவர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஷாரா அவர்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டார்ல சார்? சரி சார், வாங்க அவர்கள் நம்மளோட ஒரு சில வார்த்தைகள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இறைவனுக்கு நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி. இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அப்படின்னா, தேனாண்டல் ஃபிலிம்ஸில் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா தேனாண்டல் ஃபிலிம்ஸில் அவ்வளோ படம், முக்கியமாக விவேக் சார் காமெடிலாம் வந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸில் தான் நிறைய அந்த கோர்ட்டில் நின்று பேசுகிறது அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து, இப்போ அந்த கம்பெனியில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து அருண் அவங்க சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அவர் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. பயங்கரமான ஒரு ஹியூமர் கை. எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய டைரக்டர்கிட்ட நடிச்சிருக்கேன். அதில் வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு
ஒரு டைரக்டர்னா இவர் தான். சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கும்போதே அது இவரும் அந்த கேமராமேன் அவர் இப்போ முடி வெட்டிட்டாரு, முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு. 2 பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நல்லா சொல்லி கொடுப்பாரு. நல்ல ரைட்டர், ஹியூமராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஹரிபாஸ்கர், சும்மா வரல ஹரிபாஸ்கர். நிறையா கஷ்டப்பட்டு, நிறையா வீடியோஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னுமே பெரிய லெவலில் போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது. 2வது ஹரியோட நடித்தது எனக்கு, அதாவது ஷார்ட்லேருந்தே 2 பேரும் பயங்கர சிங்க் ஆகிட்டோம். நான் நடித்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி, ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணி பண்ண படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். லாஸ்ட்லியோட எனக்கு சீனே வைக்கல. பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோனோட சீன் வைக்க மாட்டாங்க. அதனால வந்து நான் இன்டர்வியூ இதுலலாம் அவங்களோட பழகினது தான். ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மியூசிக் டைரக்டர் சொன்னார். ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஓஷோ வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். இப்போ தான் இந்த பாட்டு கேட்டேன், எனக்கு கேட்டோடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இளவரசு சார், இந்த படத்துலேயே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீனியர் அவர் தான். ஸோ அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம அழகாக அதை ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன். சரவணா அப்படின்னு கூப்பிட்டு இப்போ பின்னாடி 4 பேர் எஸ்ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால சாரான்னு பேரை மாற்றினேன். இப்போ வந்து பொண்ணாக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு பழக்கமானதான். நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க. இல்லை மேடம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் கால் பண்ணுங்கன்னு வச்சிருவேன். ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால தான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து எல்லாருமே, அதாவது குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது நம்ம எல்லா இன்டர்வியூ நான் தான் சொன்னேன், வாழ்க்கையில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் நம்ம படத்துக்கு போய் உட்காரும்போது அந்த படமே பெரிய பிரச்சனையாக இருந்தால் அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு 2 மணி நேரம் அந்த படம் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். இந்த படம் உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும். வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ தைரியமாக எல்லாரும் டிக்கெட் செலவு பண்ணி தியேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சார் ஒரு 2-3 கேள்வி இருக்கு. அதனால தான் நீங்க வரீங்க அப்படின்னோடனே நாங்க அதெல்லாம் இது பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் நிறைய படங்களில் வந்து உங்களை பார்த்துட்டே வரோம். யூ ஹவ் கிரியேட்டட் ஒரு நீஷ், உங்களுக்காக நீங்கள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. அது அழகாக வந்து அமைஞ்சிருச்சு உங்களுக்கு இல்லையா? அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து உங்களோடது அதே மாதிரி எதிர்பார்க்கலாமா? ஒன்று பண்ணுவீங்கல்ல நீங்கள் வந்துட்டு போனா அந்த யூனிக்னஸ் சொன்னேன். இதுல ரொம்ப புதுசா இருக்கும். எனக்கே புதுசு தான். ஏன்னா வந்து இது வந்து என்ன மாதிரி பண்ணல, இந்த அவர் உட்கார்ந்துருக்கார்ல அவர் தான், அவரை மாதிரி அவரோட காப்பி தான். நாங்க எல்லாருமே, நான் ஹரிபாஸ்கர் எல்லாருமே அவரோட காப்பி தான். அது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். Definitely. And screen space with Hari Bhaskar அப்படிங்கும்போது he is a YouTube sensation. நீங்க வந்து ஆல்ரெடி எப்பவுமே சென்சேஷன் தான். எங்க வந்தாலும் விழுந்து சிரிக்க வைக்கிறீங்க. ஒரு காமெடி கனெக்ட் ஒன்று உங்க 2 பேருக்கும் எப்பவுமே அந்த ஹியூமர் கனெக்ட் இருந்துட்டே இருக்கும்ல. எப்படி இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணும்போது? மற்ற எல்லா படத்தை விட நான் இது வரைக்கும் பண்ண மற்ற எல்லா படத்தை விட இந்த படத்தில் வந்து நானும் ஹரியும் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆனது ஹரி தான். இது வரைக்கும் நான் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபுல் ஃபன் பண்ணீங்களா 2 பேரும்? ஓகே. அண்ட் இந்த ஹியூமர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a very very ஸ்பெஷல் ஜோன்னே சொல்லலாம் சினிமாவில். ஏன்னா வந்து என்னதான் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த காமெடியனுக்கான ஒரு ஸ்பேஸில் அது கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் வந்து உட்கார வச்சிடும். அந்த வகையில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு காமெடியன் யார் சார் உங்களுக்கு? கவுண்டமணி சார். அதானே ஓஜி, அவரை தான் வந்து சொல்ல முடியும். ஆப்வியஸ்லி முக்கியமாக சார் வாசு சார் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், நடிகன் படத்தை முடிஞ்சா ரீமேக் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு செகண்ட் பார்ட் அது மாதிரி எடுத்தோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆக்சுவலி இந்த சாரா கன்ஃபியூஷன்ல ஒன்று ஆரம்பிச்சதுல நான் வந்து எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, அந்த அழகான பொண்ணை முதல்ல கூப்பிடலாம்னு யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. மஹிமாவை தான் நான் அப்படி நினைச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. Mahima has done a very important role in Mr. Housekeeping. We would love her to come and share a few words with us. Please, கைத்தட்டல் கொடுக்கலாம்.
நிறைய கனவுகளோட வர ஒரு எல்லாருக்கும் வணக்கம். நானே பதற்றத்துல இருந்தேன், இவங்க வேற. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் அஜய் தான் எனக்கு இந்த படம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ அருண் சார் என்னை இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹரீஷ். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போகிறோம் நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. அண்ட் படத்தை தாண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்காங்க. முக்கியமாக அம்மா அண்ட் இளவரசு அப்பாலாம் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. லைக் சில நுணுக்கங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அருண் சார் வந்து ஒரு சீன் ஒரு டைலாகாகவே இதுக்கு நீ இந்த வேரியேஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து. அண்ட் ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக அண்ட் ஒரு எமோஷ்னல் பாண்டோடு தான் இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படம் தான். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. சுகுமார் அண்ணா, எல்லாருக்கும் ஆனஸ்ட் அண்ணா, அஜய், எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க பண்ணும்போது. குலோத்துங்க அண்ணா, எல்லாருக்கும் மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அவங்களுக்கு மேடையை விட்டு போகவே மனசு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நானே பதட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துக்கே எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ரிலாக்ஸாக பேசினா தேங்க்யூ ஸோ மச் மாயிமா. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தங்க வந்த உடனே பார்த்த உடனே ஐ டோல்ட் ஹர் வெரி பிரிட்டி அப்படின்னு. அழகான அம்மாக்களுக்கு தமிழ் சினிமாவில் பஞ்சமே இல்லை. அதே வகையில் இன்னைக்கு ஒரு அம்மா இருக்காங்க நம்ம கூட. உமா ராமச்சந்திரன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அருண் டைரக்டர் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டது என்னோட பேசினது சண்முகம் சாரும் சுகுமார் அவங்களும் தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இளவரசு சார் மாதிரி ஒரு லெஜெண்டோடலாம் ஒரு பேரா பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு லைஃப் டைமில் ஒரு பெரிய இதுவாக நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாருக்கும் ஹரிபாஸ்கர், லாஸ்லியா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆக்க போகிற ப்ரெஸ் பீப்புளுக்கு அட்வான்ஸாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக த லேட்டஸ்ட் சென்சேஷன். அதாவது எப்போடா என்னை வெளில விட்டாங்க, ஆஹா வானம், பூமி, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளில வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாமே வந்து பெரிய லக்ஸரியாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் திஸ் 105 days அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று தான் விட்டுருப்பாங்க, அப்படியே கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு ஓடி வந்திருப்பாருங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ ஹார்ட் த்ராப். ராயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மெம்பர்களுக்கு வணக்கம். நேற்று ராத்திரி தான் முடிஞ்சது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி, என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா, அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகேவா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை, என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கூட நடித்தவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும், அந்த செட்டு மாதிரியே இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்லியா கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுட்டு கடைசியில் பார்த்தா 2 பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும், அஜய் சாராக இருக்கட்டும்,
கையெல்லாம் நடுங்குது. அண்ட் வாசு சார் வந்திருக்காரு. உங்களுக்கு முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இளவரசர் சார் கூட நான் நடித்தேன். தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன். அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ. மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே. அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல. எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க. எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ஆதரவு அளித்ததற்கும், இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். யூ ஒன் மெனி ஆர்ட்ஸ். அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னன்னா, இப்போது எனக்கு ஒரே டவுட் தான். உள்ளே போனால் எல்லாருமே பாதியாகவே வராங்க. நீ டயட்டெல்லாம் இருக்க வேணாம், சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ளே போயிட்டு வந்துரு, இழைச்சிருவீங்கிற மாதிரி. அப்படி இழைச்சிருவீங்க. என்னதான் நடக்கு? சாப்பாடுலாம் கிடைக்குதா இல்லையா? சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்லாம் வச்சு எல்லாரும் ஒரு 10-15 கிலோ சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு 10-15 கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க. எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலி அது சொல்லி உள்ள அமைச்சிடலாம் போல இருக்கு. போயிட்டு வந்துருங்க, கரெக்ட் ஆயிடுவோம், ஃபிட் ஆயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் உள்ளே வந்தாங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, ஐடியாவே இல்லை. ஐடியாவும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள் படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்லை. அந்த முடிச்சுட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. ஓகே. அண்ட் த பிக் பாஸ் ஹவுஸ் இஸ் கனெக்டட் யூ போத் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் லாஸ்ட்லியாக்கு அது ஒரு பெரிய ஹிட். கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்.